1 Thessalonians 1 chapter 1 verse 8, 9, 10. அதுல he turned unto God from idols to serve a living and true God. ரொம்ப அழகா அந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு விக்கிரகங்களை விட்டு வெளியே வந்தீங்கன்றார். அப்போ ரெண்டு விதமான விக்கிரகங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒன்னு அவுட் சைடு, தட் இஸ் வெளியில இருக்கிற விக்கிரகங்கள். அது நமக்கு தெரியும், நம்ம அதை வணங்கி இருக்க மாட்டோம். அதை நம்ம இருந்தா கூட நம்ம அதுல இருந்து நிறைய காரியங்கள் வெளியில வந்துட்டு இருக்கோம். ஆனா உள்ளான விக்கிரகங்கள் நமக்குள்ள நம்முடைய மனதின் ஆழத்தில் இருக்கிற சில விக்கிரகங்கள். அவரோட அது மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சில பொருள்களா இருக்கலாம், சில பிரின்சிபிள்ஸா கூட இருக்கலாம். சில விதமான ஆழமான டிசையர்ஸா இருக்கலாம், சில ஆழமான அம்பிஷன்ஸா கூட இருக்கலாம், சில ஆழமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். இதெல்லாம் எனிதிங் which is not pleasing God, அதாவது ஆண்டவருக்கு நிகராய் ஆண்டவரை போல இருக்கிற எந்த ஒரு பொருளும் உறவும் அது நமக்கு நாளடைவிட விக்கிரகமா நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே பாய்ந்து விடுகிறது. ஏன் அநேக தடவை நம்ம அப்செட் ஆயிடுறோம், டிப்ரெஸ்ட் ஆயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், ஆங்ஸைட்டி நமக்குள்ள வருகிறது, கவலை நமக்குள்ள வருகிறது, பயம் நமக்குள்ள வருதுன்னா அந்த நம்மளுடைய வெளியில இருக்கிற விக்கிரகங்கள், உள்ள இருக்கிற சில விக்கிரகங்கள் அதுல நமக்கு எதனா பிரச்சனை வரும்போது, ஒருவேளை மனைவி, பிள்ளைகள் அவங்க கஷ்டப்படும் போது, அவங்க எதனா நம்மள சொல்லிட்டு பிறகு, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் நம்மள எதனா சொல்லிட்டாங்க, அதான் நம்ம மதிப்பிடுகிற, வேல்யூ பண்ணுகிற சில உறவுகள், ப்ராமினன்ஸ் கொடுக்கிற நம்ம அப்படிப்பட்ட உறவுகள், பொருட்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது, நம்மளை ஹர்ட் பண்ணும்போது, நம்மளை மதிக்காத போது நம்ம அப்செட் ஆயிடும். சோ அந்த விக்கிரகங்கள் கூட நமக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவர். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஏன் அவரு ஒரு சிநேகிதன் சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவரை தவிர வேற எதுவுமே உள்ள அவர் நேசிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. எஸ், பாத்தீங்கன்னா ஆகார் அடுத்தது ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் டியரா தான் இருந்தாங்க. ஏன்னா அதனாலதான் இஸ்மவேலையும் நேசிக்கிறாரு, ஈசாக்கை நேசிக்கிறாரு. இஸ்மவேல் அவனை விட்டுட்டு போகும்போது ஆண்டவர் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அப்புறம் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தை கொடுக்கும்போது தான் அவங்கள தன்னுடைய இருதயத்திலிருந்து ஃப்ரீ பண்றார். அந்த விக்கிரகத்தை எடுத்து போடுறார், இஸ்மவேலையும் ஆகாரையும் எடுத்து போடுறார். இதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறது யாருன்னா சாராளும் ஐசக்கும். இதுவும் ஆண்டவருக்கு தெரியும். இது 2 பேரையும் எடுத்து போடணும். இதுதான் இப்போ ஐசக்கு கொண்டு போய் பலி செலுத்த சொல்றாரு. ஏன்னா ஐசக் ரொம்ப தன்னுடைய
கடைசி நாட்களிலே தன்னுடைய திரளாத வயதில அவனுக்கு பிறந்த குழந்தை, வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் உரிமையாக்க வேண்டிய ஒரு வாரிசு. அவனுடைய எதிர்காலமே ஐசக் தான். இப்படிப்பட்டவன் இப்போ விக்கிரகம் அவருக்குள்ள இருக்கிறான். இதுதான் ஆண்டவர் எடுத்துட்டு அவர் சொல்றாரு. அதனால்தான் ரொம்ப அழகான வார்த்தை என்ன சொல்றாரு, ஏக சுதனும் நீ நேசிக்கிறவனும் உன் ஒரே புதனும் ஆகிய அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆழமான வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு. இது உனக்குள்ள இருக்கக்கூடாது. நீ எனக்கு சிநேகிதனா இருக்கணும்னா, நீ என்னை, நான் உன்னை விசுவாசிகளுடைய தகப்பனா மாத்தணும்னா, நீ இந்த விக்கிரகத்தை எடுத்து போட்டுதான் ஆகணும். இப்போ ஆபிரகாம் இதுக்காக தான் மோரியா மலைக்கு போகிறார். இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஜேர்னி. நமக்கு தெரியும் அந்த ஜேர்னில 2 வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. அந்த பிள்ளையும் இவர மாதிரியே ஒரு விசுவாசத்துக்குள்ள போகிறான் பாருங்க. அப்பா கிட்ட கேக்குறாங்க, எங்கப்பா எல்லாம் இருக்குது, ஆனா பலி செலுத்துறதுக்கு ஆடு இல்லையே. ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் பார்த்துக் கொள்வார். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பேசவே இல்லை. தேவன் அவனை, ஆண்டவர் தகப்பன் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி அவன் போகிறான். தகப்பனும் என்ன அழகான ஒரு வார்த்தைகளை அங்க சொல்லுகிறான், தேவன் பார்த்துக் கொள்வார். தெரியும் நான் அதை கொடுக்க போறேன், தேவன் அவர் சுத்தமாக மறுபடியும் கொண்டு வருவார். அப்போ வரப்போற நாட்கள்ல நமக்குள்ளேயும் எந்த விக்கிரகங்களையும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ள நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து இல்லாத, கிறிஸ்துக்கு பதிலீடாக, கிறிஸ்துக்கு இணையாக எதையும் நாம் உள்ள வச்சுக்க முடியாது. அது பிரின்சிபலா இருக்கலாம், இல்ல நம்முடைய ஒப்பீனியனா இருக்கலாம், இல்ல நம்முடைய ரைச்சஸ்னஸா இருக்கலாம், இல்ல உறவுகளா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். எதையும் நம்ம வச்சுக் கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் அதை விரும்பல. அந்த ஸ்டேஜுக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. அது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். வெளியில இருக்கிற விக்கிரகங்களை ஈஸியா விட்டுடலாம். நம்ம உள்ள இருக்கிற விக்கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்குள்ள நிறைய நாட்களா உட்கார்ந்துருக்கும். ஆனா இதை நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா, ஆண்டவர் நம்மள ரொம்ப ஒரு அழகான ஃப்ரீடம் நடத்துவார். அவர் நம்மோடு பேசுறதுக்கு எந்த விதமான தடை இருக்காது. அவர் எளிதாய் நம்மோடு கூட பேச முடியும். தேவன் தாமே இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு கொடுப்பாராங்க. ஆமேன், ஆமேன்.